வணக்கம். நான் டாக்டர் ஜெயலட்சுமி. நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க, சுகருக்கு மருந்து மட்டும் எடுத்தா போதும், சுகர் கண்ட்ரோல் ஆயிரணும். கண்டிப்பா கிடையாது. மருந்த தாண்டி சில விஷயங்கள் கூட உங்களுடைய சுகர் அஃபெக்ட் பண்ணும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுக்கிற உணவு. நீங்க எந்த உணவு எடுக்கிறீங்க? எவ்வளோ அளவு எடுக்கிறீங்க? எது கூட சாப்பிடுறீங்க? எவ்வளோ இடைவேளையில சாப்பிடுறீங்க? இது எல்லாமே உங்களுடைய சுகர் அஃபெக்ட் பண்ணும். இப்ப எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப நீங்க அரிசி சார்ந்த உணவு, சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா, அது கூட என்ன வச்சு சாப்பிடுறீங்க? எவ்வளோ அளவு எடுக்கிறீங்க? நெக்ஸ்ட் சாப்பாடு நீங்க எப்ப எடுக்கிறீங்க? இது எல்லாமே உங்களுடைய சுகர கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். 2வது, நம்மளுடைய மசில்ஸ் வந்து சுகர நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரெகுலரா ஒரு வாக்கிங்கோ, ஒரு எக்ஸர்சைஸோ, இல்ல சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்றாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ இத தான் டாக்டர்ஸ் சொல்றாங்க, போஸ்ட் மீல் வாக் பண்ணுங்க. அதாவது சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் நடங்கன்னாங்க. அந்த மாரி பண்ணும்போது உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோலா இருக்கும். அண்ட் 3வது, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப். நான் ரொம்ப நாளா வந்து சுகர் மெடிசின்ஸ் கரெக்ட்டா எடுக்கிறேன். ஆனா எனக்கு தூக்கம் சரியா இல்ல. என்னோட சுகர் கண்ட்ரோலா இல்ல. நீங்க என்னைக்கு அந்த ஸ்லீப் வந்து ஒரு 7 டூ 9 ஹார்ஸ் கரெக்ட்டா பண்றீங்களோ, அப்பதான் உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கும். சேம் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் தான். நான் மெடிசின்ஸ் கரெக்ட்டா இருக்கேன். ஸ்டில் என்னோட சுகர் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப்ப நீங்க கரெக்ட் பண்ணும்போது, உங்களுடைய சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆகும். இத நான் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி சொல்றேன். ஒரு சேர்ல 4 கால் இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலுக்கும் ஒண்ணொண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட்டு, உங்களுடைய மெடிசின்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டி அதாவது பிசிக்கல் ஒர்க் அவுட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். இந்த 4மே கரெக்ட்டா இருந்தா தான் உங்களுடைய சுகர் வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்ப நெறைய பேர் கேட்கலாம். அப்ப சுகர் வந்துச்சுன்னா மெடிசின்ஸ் வந்து லைஃப் ஃபுல்லா சாப்பிடணுமான்னு? கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு பர்ட்டிகுலர் பீரியட் வரைக்கும் உங்க சுகர கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் வந்து உங்களுடைய சுகர வந்து ஐ மீன் சுகர் மெடிசின்ஸ வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய 3 விஷயங்கள். உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய வொர்க் அவுட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். இந்த 3ம் நீங்க கரெக்ட் பண்ணிட்டு, மெடிசின்ஸையும் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணும்போது, உங்களுடைய சுகர் லெவல் சூப்பரா கண்ட்ரோல் ஆகும். இன் கேஸ் ஆஃப் எனி டவுட் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க் யூ.